ஆண்டவரே துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த இந்த மாலை நேரத்துக்காக அருமையான வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே இந்த திறந்த ஒரு மைதானத்திலே தெருவிலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவர் ஆவியானவர் எங்களோடு இடைவிட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். எங்களை துதிக்கிற போது, பாடல்களை பாடும்போது, ஜெபிக்கிற போது, நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஒவ்வொருவரோடு இடைபடுங்க. இழந்த காலத்திலே நாங்கள் கல்வாரி நேசருடைய சிலுவை காட்சியை பார்க்கவும், உம்முடைய பேர் அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் கிருபை தாங்க. இந்த நேரம் முழுவதையும் ஆண்டவருடைய அற்புதமான கருத்திலே தருகிறோம். இந்த நேரம் முழுவதும் எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அதிசய தெய்வம் என்று கேட்கிறானாம் தெய்வம் இயேசுதானே அதிசய தெய்வம் என்று கேட்கிறானாம் தெய்வம் அதிசயமே அவர் அவதாரம் அதிலும் இனிமை அவர் உபகாரம் அதிசயமே அவர் அவதாரம் அதிலும்
பொங்கையும் பயத்தையும் பயத்திலமான அமரையில முதலாய் பொங்கையும் பயத்தையும் பயத்திலமான அமரையில முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் மேலாகி கண்களிலே எடுப்பே தாசை வரும் பர்வதம் மேலாகி கண்களிலே எடுப்பே. இந்த தெருவிலே வசிக்கிற மக்களுடைய ஒரு சிறப்பு பாடல். சீக்கிரம் வரீங்களா? அந்த ஒரு பாடல் பாடுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. மிகவும் உற்சாகமாக மெயின் ரோடு மேற்கு பகுதி ஜெபக்கூடத்துக்கு வந்திருக்கு உங்கள் அனைவரையும் இணையற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தாலே மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். எந்த காலங்களிலும் ஒரு நடைபெறுகிற எல்லா கூடுகைகளிலும் நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வாரத்திலும் நாளை மறுநாள் நடைபெறுகிற ஜெபக்கூடத்துக்கும் நீங்கள் உற்சாகமாய் கடந்து வாருங்கள். இந்த நாளிலும் நாம் இந்த தெருவில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அன்போடு அழைத்த போது ப்ரொஃபஸர் டாக்டர் சுரேஷ் சாலமோன் அவர்கள் நம்ம வந்திருக்கிறாங்க. நல்லூர் கல்லூரியிலே பேராசிரியராக அவங்க பணி செய்கிறார்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன்.
கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய திருப்பிரசனம் இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் அடுவிலே இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி அப்பா உம்முடைய திருப்பிரசனம் இந்த இடத்திலே நிரப்பட்டும் இயேசு சுவாமி. செய்தி வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வசனத்தின்படி அடியனை முற்றிலும் மறைத்து நீர் என்ன பேச வேண்டுமோ அதை உடைய பிள்ளைகளோடு பேசியறலும். நாங்கள் ஒரு மனதோடு உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருள் புரியும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு அழைத்து உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆலய பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப தம்பி தங்கைகள், சிறு பிள்ளைகள், கமிட்டி அங்கத்தினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும் நன்றிகளும் உரித்தாகட்டும். நம்முடைய இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். இந்த லெந்த் என்னும் நாட்களிலே சிலுவை பற்றி தியானிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய சுவாபங்கள், பழைய பாவ குணங்கள், பழைய கர்த்தருக்கு விரும்பாத குணாதிசயங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு புதிய மனிதன் உருவாக வேண்டும், புதிய மனுஷி உருவாக வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்கிறது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பழைய மனுஷனும் அவன் செய்கைகளும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். புதிய குணாதிசயங்கள் நம்மிலே உருவாக வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். நம்முடைய மனுஷிக சுவாபங்கள், நம்முடைய மாம்சீக சுவாபங்கள், இச்சைகளை கொண்டு வரக்கூடிய நம்முடைய சுவாபங்கள் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை போன்ற சுவாபங்கள் நம்மிலே உருவாவதற்காக தான் திருச்சபை இந்த 40 நாட்களை நமக்கு ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரை இன்னும் நெருங்கி சேர வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 யோவான் 2:6 என்ற வேத பகுதி சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரை போல மாறணும். பழைய பாவ சுவாபங்கள் சிலுவையில் அறையப்படணும். எல்லாரும் இன்க்ளூடிங் மீ, யாரும் விதிவிலக்கல்ல. எல்லாருடைய பழைய சுவாபங்கள் மாறி இயேசுவை போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் இந்த 40 நாட்கள். இயேசுவின் எந்த சுவாபங்கள் நம்மளே காணப்படும் என்பதை குறித்து, காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். நேரத்தை பொறுத்து தான். முதலாவது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இல்லை, ஆண்டவருடைய 2 சுவாபங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரே சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லி
இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட சுவாபம் சாந்த குணம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தொடர்ந்து 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்துவின் சாந்த குணங்களை குறித்து இந்த 2 வசனங்களும் சொல்கிறது. He was meek. அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அநியாயமாய் குற்றஞ்சாட்டப்பட்ட பொழுதும் அவர் வையாமலும் பயமுறுத்தாமலும், தன்னுடைய தெய்வம் என்ற சக்தியை பயன்படுத்தி அதை செய்து விடுவது மிரட்டலை யாரையும். ஆண்டவர் ஒரு கண்ணை அசைத்திருந்தால் ஏராளம் தேவதூதர்கள் இறங்கியிருப்பார்கள். அவருக்கு எதிராக தீமை செய்தவர் அத்தனை பேரும் பஸ்பமாய் சாம்பலாய் மாறி இருப்பார்கள். ஒரு நொடி தான் போதும். ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை. சாந்த குணத்தை வேதம் ஆதரிக்கிறது. தேவ பிள்ளைகள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஏராளம் ஆசீர்வாதங்களும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து
திருப்தி அடைவார்கள். போதுமா? சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். அவன் புசித்தும் திருப்தி அடையாதவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லும் பொழுது வேடிக்கையான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. என் கூட 2 பேர் MCA படித்தாங்க. அவரிடம் ஒரு வினோதமான பொழுதுபோக்கு இருந்தது. விபரீதமான பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். நல்ல வசதியான பையங்க. ஏன்னா பின்னால் நான் சொல்கிறத கேட்டவங்க கஷ்டப்பட்ட பையங்களோன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நல்ல பணக்கார பையங்க, வசதியான பையங்க. நான் அடுத்து நான் சொல்ல போகிறத பார்த்து அவங்க கஷ்டப்பட்டவங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு இருந்துச்சு தெரியுமா? திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டு என்ன செய்வாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஃபுல் ஹேண்ட் போட்டு இன் பண்ணி பெல்ட் மாட்டி ஷூஸ் மாட்டி அப்படியே போவாங்க. இந்த கல்யாண மண்டபம் பக்கம் அப்படி போவாங்க. எங்கேயாவது நல்ல பெரிய கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தால் ஆளோட ஆளை உட்காந்து நல்லா சாப்பிட்ருவாங்க. சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. நல்ல வசதியான வீட்டு பிள்ளைகள். அவளுக்கும் அப்படி ஒரு பொழுதுபோக்கு வந்து சொல்லி பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பான். அன்றைக்கி அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன், நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இந்த கல்யாண வீட்டுக்கு போனேன், நல்லா பத்திரிக்கை அடிக்காத கல்யாண வீடு, அழைப்புக்கு கூடாத கல்யாண வீடு. யார் வீடுன்னே அவங்களுக்கு தெரியாது. பொண்ணு தெரியாது, மாப்பிள்ளை தெரியாது, சொந்தக்காரங்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. சாப்பாடு மட்டும் தெரியும், நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஆனுவல் டே வச்சான். அங்கே இந்த 2 பேரும் வந்துட்டாங்க. என்ன நம்பிக்கையில்? ஆனுவல் டே முடிஞ்ச உடனே விருந்து வைப்பாங்க, நல்லா சாப்பிடலான்னு 2 பேரும் வந்துட்டாங்க. உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய சென்டர் நடத்துகிற ஆள் அறிவில்லாமல் இருப்பாரா? அவர் ப்ரோக்ராம் முடிஞ்சது, ஒரு அழகான அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தார். நம்ம சென்டர் மெம்பர்ஸுக்கெலாம் டோக்கன் கொடுத்துருக்குறேன், டோக்கன் வச்சுருக்கவங்க போய் சாப்பிடலான்ட்டாரா? ஐயோ போச்சுன்னு புலம்பிகிட்டே வந்துட்டாங்க. அந்த நாட்களில் ஜென்னிஸ் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் அங்கே இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. அங்கே சனிக்கிழமை பஃபே சிஸ்டம். சனி ராத்திரி 7 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, என்ன வேணாலும் சாப்பிடலாம். 70 ரூபா தான். நான் சொல்கிறேன் 1993 70 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இந்த காலேஜ் பையங்க என்ன செய்வாங்கன்னா, மத்தியானம் சாப்பிடாம காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு பசியோடு உள்ளே போயிடுவாங்க. காஞ்ச மாடு கம்பம் புல்ல பாஞ்ச மாதிரி. என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தியானம் சாப்பிட மாட்டான், காலையில் மட்டும் சாப்பிட்டு வயிறு பசியோடு உள்ளே போயிடுவான். அப்போ அந்த ஹோட்டலில் நடத்த முடியும். அந்த ஸ்கீமுன்னு நடத்தியிருப்பாங்கன்னு நினச்சிங்களா? 6 மாதத்தில் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தேவ பிள்ளைகள் கொஞ்சம் புசித்தாலும் அதிகம் புசித்தாலும் அது அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். தொடர்ந்து சங்கீதம் 25:9. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார். சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் நியாயத்திலே நடத்துவாராம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பாராம். தொடர்ந்து சங்கீதம் 37:11 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார். ஒருவேளை ஒரு அடி நிலம் கூட சொந்தம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். சாந்த குணம் உள்ள வாழ்ந்தால் தேவன் அவர்கள் பூமியை சுதந்தரிப்பதற்கு உயர்த்துவார், அவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார், மன மகிழ்ச்சி கொடுப்பார். இதுக்கு மேலே என்ன வேணும்? சமாதானமும் மகிழ்ச்சி இல்லாமல் தான் உலகம் திண்டாடிக்கிட்டு இருக்குது. அநேகருக்கு உள்ளத்தில் மெய்யான சமாதானமும் கிடையாது, மெய்யான சந்தோஷமும் கிடையாது. ஆனால் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அதை கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து சங்கீதம் 147:6. சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து யோசேப்பு. அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு பாவ சோதனை வந்தது. ஆதியாகமம் 39:9 நான் இத்தனை பெரிய பொல்லாம்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு நாளில் ஆதியாகமம் 41:46 30வது வயதில் எகிப்தின் அதிபதியாக அவன் உயர்த்தப்பட்டான். அவன் பாடுகள் அனுபவித்த ஆண்டுகள் 13 ஆண்டுகள் தான். ஆனால் 80 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து சங்கீதம் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
தன்னுடைய பிரசித்தி பெற்ற மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 12:3. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மோசையுடைய ஒரிஜினல் கேரக்டரை குறித்து யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே அவன் எகிப்தியன் ஒருவனை கொலை செய்து வெட்டி மணலிலே புதைத்து போட்டான் என்று அவனுடைய இயற்கையான சுபாவத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே மனிதனை பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவராய் ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த லெந்தனமு நாட்களிலே நாம் தேவன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவரை போல மாற்றுவது அவருக்கு எளிதான காரியம், லேசான காரியம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பத்திரிகையில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருந்தது. கர்நாடக சங்கீத விமர்சகர் ஒருவர் இருந்தார். பரதநாட்டியத்தை பற்றியும் அவர் விமர்சனம் எழுதுவார். பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு முதியவர். அவர் இந்த சம்பவத்தை அந்த பத்திரிகையில் எழுதியிருந்தார். இது கிட்டத்தட்ட எழுதியே 35 வருஷம் இருக்கு. நான் வாசித்தே 35 வருஷம் இருக்கும். என்ன சம்பவம்னா, அந்த மனிதர் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், மேகாலயா, மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தாராம். அங்கே வாக்கிங் காலையிலே போகிறது அவருடைய பழக்கம். நடைப்பயிற்சி காலையிலே செய்வார். ஒரு நாளிலே அவ்விதமாய் நடைப்பயிற்சிக்கு அவர் செல்ல முயன்று கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு எச்சரிக்கை சொன்னார்கள். நீங்கள் நடைப்பயிற்சி போகிறது சரிதான், ஆனால் பார்த்து போங்க, ரொம்ப காட்டுக்குள்ளே போயிடாதீங்க, அந்த இடத்துல மோசமான ஜனங்கள் வசித்து வருகிறார்கள், தலையை வெட்டி வீட்டில் அழகு பார்ப்பாங்க, அழகுக்கு அடுக்கி வைப்பாங்க, நரபலி கொடுப்பாங்க, நரமாமிசம் சாப்பிடுவாங்க, பொல்லாத மனிதர்கள் ஆதிவாசிகள் அந்த பக்கம் வசிச்சுட்டு இருக்காங்க, அங்கே போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை பண்ணாங்க. இந்த மனிதர் வாக்கிங் போனவர் அவங்க சொல்லாட்டி கூட அவர் பாதுகாப்பாக வந்திருப்பார். சொன்னது தெரியாமல் அந்த இடத்துல போய் சிக்கிக்கிட்டார். ஒரு கூட்ட மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். இன்றைக்கி அவ்வளோதான், தலை போச்சுன்னு நினச்சாராம். அவர் எழுதியிருக்கார், அவர் எழுதுனது தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி தலை போச்சுன்னு நினச்சாராம். ஆனால் அவர் பயந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையாம். அந்த மக்கள் அவரை பாதுகாப்பாக கொண்டு வந்து அவருடைய ட்ராவலர்ஸ் பங்களா, சுற்றுலா விடுதியில் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்படி போகும்போது அவர் கூப்பிட்டு கேட்டாராம், ஐயா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டது வேறு மாதிரி இருந்துச்சு, நீங்கள் நடந்துக்கிட்டது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் தலையை வெட்டி வீட்டில் வச்சு அழகு பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் நரபலி கொடுப்பீங்க, நரமாமிசம் கொடுப்பேன், இந்த பக்கம் போனவங்களாம் உயிரோடு திரும்ப முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்களோ ரொம்ப அன்பாக எங்களை உபசரித்து என்னை பத்திரமா கொண்டு ட்ராவல்ஸ் பங்களால் விட்டுட்டீங்களே, எப்படி யான்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தைய நாங்கள் அப்படி இருந்தோம். என்னைக்கு அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷனரிஸ் வந்து இயேசுவின் அன்பை பற்றி எங்களிடம் சொன்னார்களோ, உனக்காக தன்னையே பலியாய் கொடுத்த தெய்வம் ஒருவர் இருக்க நீ ஏன் பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களே, நீ ஏன் நரபலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலிருந்து நாங்கள் இந்த பழக்கத்தை விட்டுவிட்டோம். யாருடைய தலையை வெட்டி எங்களுடைய வீட்டில் வைத்து அழகு பார்க்கும் பழக்கத்தையும் விட்டுவிட்டோம். இப்பொழுது நாங்கள் யாரையும் கொல்வதில்லை என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னார்களாம். ஆண்டவரை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் எப்பேற்பட்ட மனிதனாய் மாற்ற அவரால் முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சேர்ந்தாங்க, பயங்கரமான குடி. அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் உண்டு. அவங்கள போட்டு அடின்னு அடிப்பார். அவங்க நகரத்தில் வசித்து வந்தாங்க. அவர் அடிச்சிட்டாலே இந்த பிள்ளைகள் அவங்க மாமா வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க, மிருகமாயிருவார். மனைவியை போட்டு அடிப்பார். இந்த மனுஷன் எங்கே திருந்துவார்னு எல்லாரும் நினச்சாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவரை தொட்டார். நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, சிங்குலரில் ஆரம்பித்து, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லுது. ஒரு மனிதனுடைய விசுவாச நிமித்தமாக, ஒரு மனுஷனுடைய விசுவாச நிமித்தமாக முழு குடும்பத்தையும் ரட்சிக்க இயேசுவால் முடியும். இந்த மனுஷன் ஒரு நாள் ஆண்டவர் தொட்டார், குடியை விட்டு மனம் திரும்பினார், ஊழியக்காரராக மாறினார். எப்பேற்பட்ட ஊழியக்காரர் தெரியுமா?
கொலை குற்றவாளிகள், மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், மரண தண்டனை கைதிகள், கொலை குற்றவாளிகள்லாம் கொட்டடின்னு தனியாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே போய் இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்தினார். அவரால் மனம் திரும்பின ஏராளம் மரண தண்டனை கைதிகள் உண்டு. அவரால் மனம் திரும்பி இயேசுவின் அடியாராய் மாறிய ஏராளம் ஆயுள் தண்டனை கைதிகள் உண்டு. அல்லேலூயா. எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட மாட்டான். ஐயோ இந்த ஜென்மம் என்னைக்கு திருந்தும் அப்படின்லாம் நம்ம வாயால் சொல்லவே கூடாது. இயேசுவால் எந்த மனிதரையும் மாற்ற முடியும். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்களம் இசைக்கவே கிரார் ஓடியவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். அந்த சாந்த குணத்தை இந்த ராத்திரி வேளையில் நமக்கும் கொடுக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அவர் விரும்புகிறபடி சாந்த குணமுள்ளவராக மாறும் பொழுது அவர் சாந்த குணமுள்ளவருக்கென்று வைத்திருக்கிற விசேஷ ஆசீர்வாதங்களை நமக்கும் கொடுக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். தாழ்மை குணம் ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட ஒரு விசேஷமான குணம். யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. அதை வாசிங்க. அந்த வசனத்தை அடிக்கடி வாசிக்க சொல்லுன்னா தூங்கிடுவீங்கல்ல. யோவான் 13:5 தானே. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து தன் சீஷரின் கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் அதை துடைக்கவும் தொடங்கினார். அவருடைய தாழ்மைக்கு நிரூபணமாக இயேசு கிறிஸ்து இந்த செயலை செய்கிறார். அவருடைய தாழ்மையை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள் சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், வாசிங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் அவர் கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? ஆதலால் தொடர்ந்து வாசிக்க 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தரணும். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தாழ்மையோடு இருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவன் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். ஆயக்காரன் என்றால் ரோம பேரரசுக்கு வரிகளை வசூலித்து யூத மக்களை வரிகளினால் வாட்டி வதைத்த கொடிய மனிதன் என்று அழைக்கப்பட்டவன், பாவி என்று அழைக்கப்பட்டவன். அந்த மனிதன் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துடியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பரிசேயன் அல்ல, தேவ பக்தி உள்ளவன் என்று தன்னை காட்டிக்கொண்டவன் அல்ல, அவன் தேவ பக்தி உள்ள காரியங்களில் ஈடுபட்டவன் என்று காட்டிக்கொண்டவன் அல்ல, போதகன் அல்ல, இவன் தானே பாவி என்று சொல்லப்பட்ட இந்த மனிதன் தானே நீதிமானாக்கப்பட்டவனாய் சென்றான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேனையா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையா. பாவத்தின் பாரத்தினால்
தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 18:14, லூக்கா 14:11. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18:12, நீதிமொழிகள் 15:33. தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6, நீதிமொழிகள் 3:34, 1 பேதுரு 5:5. இந்த வேத வசனங்களை விதமாய் சொல்லுகிறது. தாழ்மையுள்ளவருக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் இந்த வேதத்தில் அருளி செய்திருக்கிறார். தாழ்மை இருந்தால் இன்னொரு காரியமும் நடக்கு பாருங்க. 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவபக்தி உள்ள எசேக்கியா அரசனை போல் அல்லாமல் அவனுடைய மகன் மனாசே தானும் பாவம் செய்து முழு தேசத்தையும் பாவம் செய்ய வழி நடத்துகிறான். ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். அந்த 10 வாசிங்க. 2 நாளாக 33:10. கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடியிலே பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் கட்டி பாபிலோனு கொண்டு போனார்கள். இனிதான் கவனிக்கணுமா? அவன் பாவம் செஞ்சுட்டான். அதுக்குரிய தண்டனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவனை முட்செடியில் பிடிச்சி அவன் கையில் வெண்கல சங்கிலியை போட்டு அவனை தரன்னு இழுத்து கொண்டு பாபிலோனில் கொண்டு அடைச்சாச்சு. இப்போ அவன் என்ன செய்கிறான் பாருங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். பாருங்க, மிகவும் தன்னை தாழ்த்தினான். என்ன நடக்கு பாருங்க, இவ்வளோ வேகமாக அவன் ஜெபம் கேட்கப்படுதுன்னு. அவரை நோக்கி நல்லா கவனிக்கணும். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கப்படும். விண்ணப்பம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கூட போடலை. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு கேட்டான்னு போட. ஜெபம் பண்ணிட்டு அந்த முழங்கால விட்டு எழும்புறதுக்கு முன்னாலே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். பாருங்க, அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் வேகமாக அவன் ஜெபத்தை கேட்டார். உடனே ரிலீஸ். உடனே அவன் ராஜ்யத்துக்கு வந்துட்டான். உடனே சிங்காசனத்தில் அமர்ந்துட்டான். காரணம் என்ன? ஒரே வார்த்தை தான், மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்போ தாழ்மையோடு நாம் நடந்து கொண்டால், தாழ்மையோடு ஜெபித்தால் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் உண்டு. வாஷிங்டன்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். இவர் ஒரு யூனிவர்சிட்டியுடைய பிரசிடெண்ட். நம்ம நாட்டில் வைஸ் சான்சலர்ன்றோம், துணை வேந்தர்ன்றோம். அங்கே யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக தலைவர்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி பிரசிடெண்ட். இவர் ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர். ஒரு நாள் சாதாரண உடை அணிந்து ஒரு தெருவழியாக போயிட்டு இருந்தார். அந்த நாட்களில் பழைய காலம், விறகை வெட்டி அடுப்பில் போட்டு அந்த வெப்பத்தில் குளிர் காய்வாங்க. அந்த நாட்களில் அமெரிக்க தேசத்தில் நடைபெறுகிற ஒரு காரியம். இந்த மனிதர் சாதாரண உடையில் போயிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு பணக்கார அம்மா, அவங்களுக்கு விறகு தேவைப்பட்டுச்சு, குளிரில் ஆடிட்டு கிடந்தாங்க, விறகு தேவைப்பட்டுச்சு. எப்போ இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. அவருக்கு முதல்ல பெரிய ஆச்சரியம், யாரும் அவர் அப்படி கூப்பிட்டதில்லை. அவர் ஒரு பல்கலைக்கழக தலைவர். என்னப்பா இங்கே வான்னு கூப்பிட்றாங்களே, என்னம்மான்னு வந்து நின்னார். எப்பா கொஞ்சம் விறகு வெட்டி தர முடியுமாப்பா, நான் ஒரு ரூபா தரேன்ப்பா. அவருக்கு சிரிப்பாக வந்துச்சு. ஒரு ஆளும் அவர் இந்த வேலைக்கு கூப்பிட்டதில்லை. அவர் யோசித்து பார்த்தாரு, நம்ம இப்போ சும்மா தானே இருக்கோம், அடுத்த நமக்கு விறகு வெட்டவும் தெரியும், இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சானு நினச்சிட்டு அந்த அம்மா சொன்னபடி பொறுமையாக ஒவ்வொரு விறகாக வெட்டி அடுப்பில் போட்டு அந்த அம்மா குளிர்காயதுக்கு உதவி செஞ்சார். அவர் எல்லாம் உதவி செஞ்சிச்சு. அந்த அம்மா காசு கொடுத்தாங்க, வேண்டாமான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் அந்த தெருமுனையை தாண்டும் போது அந்த அம்மாவுடைய வேலையால் ஓடி வந்துச்சு. ஏம்மா என்ன காரியமாக பண்ணீங்க? அவர் யாருன்னு தெரியுமாம்மா? அவரை போய் விறகு வெட்ட போட்டிருக்கீங்களாம்மா? யாருமா அதுன்னு கேட்டுச்சு. அவர் ஒரு பல்கலைக்கழக தலைவருமா, வைஸ் சான்சலர், பிரசிடெண்ட். அவரை போய் நீங்கள் விறகு வெட்ட போட்டிருக்கீங்களாம்மா? என்னம்மா அப்படி பண்ணோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வெக்கமாகவும் போச்சு, கவலையாகவும் போச்சு. மறுநாள் அவங்க மன்னிப்பு கேட்குறதுக்காக அந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாங்க. அந்த வாஷிங்டன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ இவர் தாழ்மையாக மரகு வெட்டி போட்டனால இவருக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த அம்மா ஒரு பணக்கார அம்மா, அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பெரிய பல கோடி டாலர் மதிப்புள்ள பணத்தை கொடுத்து என்டோமெண்ட் வைக்க சொன்னாங்க.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பணக்கார சிநேகிதிகள்கிட்டலாம் நன்கொடை பிரித்து ஒரு பெரிய என்டோமெண்ட்டாக அந்த யூனிவர்சிட்டியில் எத்தனையோ மாணவ செல்வங்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் பயனுள்ள ஒரு பெரிய என்டோமெண்ட் அங்கே அவங்க பேரில் வைக்கிறதுக்கு அங்கே உதவியாக இருந்துச்சு. இப்போ தாழ்மையோடு இருந்தால் அதில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி ஐயா ஒரு தடவை எல்லார்ட்டையும் பெட்டிஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு பெட்டிஷன் கொடுக்க. அவங்க மனைவி சோனியா காந்தி அம்மா ஹெலிகாப்டரில் உட்காந்துருக்காங்க. இந்த ஐயா இருந்து பெட்டிஷன் வாங்கிட்டே இருக்காங்க. அந்த க்யூவில் வர்ற ஒரு ஆளை பார்த்து அவங்க கொலை நடுங்கி தடுமாறி போயிட்டாங்க. அவங்க திடுக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இவங்களாம் அந்த க்யூவில் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அது யார் தெரியுமா? அன்னை தெரசாம்மா. அந்த க்யூவில் ஒரு சாதாரண பெண்மணி மாதிரி தன்னுடைய இல்லத்திற்கு பிள்ளைகளுக்காக அநேக கோரிக்கைகளை வைத்து ஒரு மகஜர் பெட்டிஷன் தயாரித்து கொண்டு ஆளோடு ஆளாக ஒரு சாதாரண பெண்மணி போல் அவங்க நின்று கொண்டிருந்தார்களாம். அப்போ இவருக்கு ரொம்ப உள்ளம் உருகிட்டு, எவ்வளோ பெரிய ஒரு உலக பிரதமர்கள் ஜனாதிபதிகள் கொண்டாடுகிற ஒரு பெண்மணி, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்மணி, இந்தியாவுக்கே ஒரு நற்பெயர் வாங்க உதவியாக இருக்கிற ஒரு பெண்மணி இப்படி ஆளோட ஆளாக வந்து பெட்டிஷனில் நீட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, ஏம்மா நீங்கள் இந்த க்யூவில் வர வேண்டாம், என் மனைவி ஹெலிகாப்டரில் இருக்காங்க, அவங்க கூட போய் உட்காந்துடுங்க, நான் வந்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை வேணுமோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி அந்த அம்மா ஹெலிகாப்டரில் உட்கார வச்சு அவங்க கேட்ட அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்தாங்களாம். தாழ்மையோடு நடந்து கொண்டால் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் என்னை அதிகமாய் தொட்டது. ஒரு நாள் ஒரு அம்மா தான் சின்ன பையனை அந்த ஐயாட்ட ஜெபம் பண்ண கூப்பிட்டு வராங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல ஐயா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கவங்கன்னு எனக்கு தெரியும், உங்களால் ஜெபம் பண்ண முடியாட்டி ஒன்று செய்யுங்க, உங்கள் கையை எடுத்து என் பிள்ளை தலை மேலே வைங்க, அது எனக்கு போதும் ஐயா, என் பிள்ளை சோமாயிருவான் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பரிசுத்தவான், த அப்பாசல் ஆஃப் த ப்ளீடிங் ஃபீட், ரத்தம் தோய்ந்த கால்களையுடைய பரிசுத்தவான், நேபாளத்திலும் திபத்திலும் இமயமலையிலும் ஒரு கால்படாத இடமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்து மறைந்த கால்களையுடைய அந்த பரிசுத்தவான் வந்து சொன்னாராம், ஏம்மா என் கையை ஏமா அந்த குழந்தை மேலே வைக்கணும், என் கையை ஏமா வைக்கணும், என் கை என்ன கை தெரியுமாம்மா, இது பாவ கைமா, இந்த கையால் நான் புதிய ஏற்பாடை கிழிச்சு இந்த தீயில போட்டிருக்கேம்மா, இந்த கையை ஏமா உன் பிள்ளை தலை மேலே வைக்கணுமா, இது பாவ அசுத்த கைமா என்று தன்னை தாழ்த்தி சொன்னாராம். ரொம்ப எனக்கு அதிகமாக தொட்டது. அவ்வளோ பெரிய பரிசுத்தவானே தன்னை பாவி என்று கர்த்தருடைய சமூகத்திலும் ஜனங்கள் சமூகத்திலும் தாழ்த்தி ஒரு பிள்ளை தலை மேலே கவிச்சு அவனை கூட நான் தகுதி இல்லாதவன் சொல்லும்போது, நாம் இந்த நாட்களிலே எவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக மனிதர்களுக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும். அப்படி தாழ்மையோடு நடந்து கொண்டால் நிச்சயமாய் தேவன் ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். மூன்றாவதாக நாம் பின்பற்ற நல்ல ஒரு மாதிரி இயேசுவின் ஜெப வாழ்க்கை. இயேசுவின் ஜெப வாழ்க்கை மார்க்கு 1:35 வாசிக்க கேட்போம். மார்க்கு 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். தேவகுமாரன், பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 24 மணி நேரமும் தூதர்கள் போற்ற தேவ மகிமையில் வசித்த அந்த தேவகுமாரன் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் சென்று அங்கே ஜெபம் பண்ணினாராம். நம்ம எந்த அளவுக்கு அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணணும்? இந்த நாட்களில் பிள்ளைங்க ராத்திரி ரொம்ப நேரம் செல்ஃபோனை நோண்டிட்டு காலையில் எழும்ப முடியல, அம்மா போட்டு கூடுறாங்க, எழும்ப முடியல, தண்ணியை தெளித்து தான் என்ன செய்ய வேண்டியது, எழுப்ப வேண்டியது இருக்குது. சில பையங்களை உதச்சி தான் எழுப்ப வேண்டியது இருக்குது. என்ன செய்ய, எழும்ப மாட்டேங்கிறாங்களே. செல்ஃபோன் வந்து ஒரு நல்ல கருவி தான், இல்லைன்னு சொல்லலை. என் பாக்கெட்டில் கூட ஒரு செல்ஃபோன் இருக்குது. இப்போ நான் சொல்கிறத கேட்டு இந்த அண்ணாச்சி செல்ஃபோனே யூஸ் பண்ண மாட்டார் போலன்னு நினச்சிடக்கூடாது. நானும் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறேன் தாம்மா. ஆனால் அதில் வச்சு எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்குது. எத்தனை பாடல்கள், கிறிஸ்தவ பாடல் இருக்குது, தேவ வசனங்கள், வேத சத்தியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வேத ஆராய்ச்சிகள் அழகாக இதில் பண்ணி அதற்குரிய முடிவுகளை வெளியிடுறாங்க. ஆங்காங்கே உலகத்தில், கிறிஸ்தவ உலகத்தில் என்ன நடக்கு, தேவன் என்னென்ன அற்புதங்கள் அதிசயங்கள் உலகத்தின் மூலையில் நடந்தால் கூட இன்றைக்கி வந்துடுது. நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும்.
தேவையில்லாத காரியங்களுக்கு செல்ஃபோன் பயன்படுத்தப்பட்டு வருது. பல நாட்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை தின டெய்லி பேப்பரில் வாசித்தேன், செய்தித்தாளில் வாசித்தேன். நீங்களும் நிறைய பேர் வாசித்திருப்பீங்க. அதை எந்த அளவுக்கு பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கான்னு வேதம் சொல்லுது. ஒரு நாளும் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நமக்கு தான் அது அடிமை. நம்ம சொல்ல தான் செய்யணும். அது சொல்ல நம்ம செஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது. 2 காரியம் கொண்டு சொல்லணும். இதுக்காக ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்கிறேன். ஒரு நல்ல வாலிப தங்கச்சி அதை நோண்டிகிட்டே இருந்திருக்கா ரொம்ப நேரமாக. அவங்க அண்ணன் கண்டிச்சிருக்கிறான். உன்னை என்ன பண்ணிட்டா தெரியுமா? கிணத்துல குதிச்சிட்டா. அவளை காப்பாற்ற அவங்க அண்ணன் கிணத்துல குதிச்சு 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. பாருங்கள், ஒரு அடிமைத்தனம் இதில் கொண்டு முடியுதுன்னு. நான் சொல்கிற அட்வைஸ் கொடுக்க நல்லா கவனிங்க. செல்ஃபோனில் நீங்கள் யூடியூப்பில் ஒன்று பார்க்கணுன்னா குறிப்பாக ஏதாவது தெரியலன்னா அதை தொடாதீங்க. சும்மா ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. ஏதாவது இப்போ ஒரு செய்தி பார்க்கணும், அந்த லிங்க்கை கொடுக்கணும், அந்த லிங்க்கு நேராக அந்த லிங்க்குக்கு போயிருங்க. அந்த லிங்க்கு டேரெக்டாக போயிருங்க. உங்கள் படிப்புக்கு சம்மந்தமான ஒரு யூடியூப் லிங்க்கை பார்க்கணுன்னா டேரெக்டாக அந்த லிங்க்குக்கு போயிருங்க. அந்த லிங்க்கை போட்டு டேரெக்டாக போயிருங்க. இந்த நேரம் போகாமல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண அதை செய்யாதீங்க. அதை மட்டும் செய்யாதீங்க. அநேக பாவங்களுக்கு அதான் வழிவகுக்குது. பர்பஸே இல்லாமல், காரணமே இல்லாமல் ஒரு படிப்பு காரியமோ, ஒரு செய்தி, ஒரு ஜென்ரல் நாலேஜோ, ஒரு நியூஸோ, ஒரு கிறிஸ்டியன் பாடல்களோ, அந்த நோக்கமே இல்லாமல் வெறுமனை செல்ஃபோனை எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதை அதை ஸ்டாப் பண்ணுங்கள். நிறைய பாவங்கள் ஆரம்பமே அதுதான். நம்ம விரும்பாமே தேவையில்லாத படங்கள், தேவையில்லாத நியூஸுகள், தேவையில்லாத யூடியூப் சைட்டுகள் நம்ம கண் முன்னால் கொண்டு வந்துடும். பர்பஸ் நீங்கள் செல்ஃபோனை எடுத்தீங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கணும். ஒன்று யாருக்காவது ஃபோன் பண்ணுறதுக்கு எடுங்க, அல்லது நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு பார்க்குறதுக்கு எடுங்க. குறிப்பாக அதை மட்டும் பார்க்குறதுக்கு எடுங்க. இந்த பர்பஸ்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாவத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுரும். இன்னொன்று பாருங்கள், டிவி சீரியல். ஒரு அம்மா இப்படி தான், இதுவும் உண்மையில் நடந்த சம்பவம் தான். சாதாரண குடும்பஸ்தருடைய வாழ்க்கையில் இந்த சின்ன காரியங்கள் எப்படி பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகுதுன்றக்காக சொல்கிறேன். இந்த அம்மா டிவி சீரியல் விரும்பி பார்க்கும். என்ன பண்ணியிருக்கு, அங்கே என்னன்னு தெரியல, இப்படி ஒரு நியூஸாக இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். முந்தின காட்சியில் கத்தியை வச்சு இப்படி வாங்கியிருப்பான். இந்த காட்சியில் கத்தியை குத்திட்டானா, கீழே போட்டானா, வேற எவனை வந்து அவனை உதச்சி விரட்டி விட்டானான்னு தெரியறதுக்காக அடுத்த நாள் பார்த்துருக்கு. நான் அப்படி நினைக்க கற்பனையில் சொல்கிறேன். அந்த சீரியஸாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து 1.5 வயசு குழந்தை அந்த அம்மா சேலையை பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்திருக்கு. இந்த அம்மாவுக்கு இரிட்டேட் ஆகிருக்கு. சுவாரஸ்யமான காட்சி ஓடும்போது இந்த குழந்தை, அது பெற்ற குழந்தை தான், அது ஆம்பளை பையம்மா, 1.5 வயசு ஆம்பளை பையம்மா. என்ன பண்ணிட்டு தெரியுமா அந்த அம்மா, இப்படியும் இருப்பாங்களா, அதை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணிட்டான். இதுக்கு மேலே நான் சொல்லலை. எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். பாவம் செய்கிறோன்னு நமக்கு தான் அது அடிமை. டிவி நமக்கு தான் அடிமையாக இருக்கணும். நம்ம விரும்புகிற காட்சியை தான் அது காமிக்கணும். யூடியூப் நம்ம பார்க்குற காட்சி தான் காமிக்கணும். அது காமிக்கிற காட்சியை நம்ம பார்த்து லைச்சிட்டு இருக்கக்கூடாது. அது பிரச்சனையை உண்டாக்கிறோம். இங்கே அதிகாலையில் எழும்ப விடாமல் தடுக்கிறதுல இந்த செல்ஃபோன் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் தான் சொன்னாங்க, இந்த ஷார்ட்ஸாக பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்க்க விடிஞ்சிட்டுன்றாரு. ராத்திரி முழுசும் அந்த மனுஷன் ஷார்ட்ஸ் பார்த்துருக்காரு. திடீர்னு பார்க்க காலையில் விடிஞ்சிட்டுன்றாரு. அதுலேருந்து நான் அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறதே விட்டுட்டேன்னாரு. அதிகாலை ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். நீங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் படுத்துடணும். காலையில் எழும்பணுன்னா எவ்வளோ சீக்கிரமாக படுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக படுங்க. அப்படின்னா தான் காலையில் எழும்ப முடியும். காலையில் எழும்பிட்டு படுத்து, இந்த சிலர் பார்த்துருக்குறேன், இந்த படுக்கையிலே முட்டு போடுவாங்க. படுக்கையில் முட்டு போட்டால் அப்படியே நீங்கள் ஆமேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்க மாட்டீங்க, எழும்ப மாட்டீங்க, நல்லா குரட்டை சத்தம் தான் வரும். படுக்கையில் முட்டு போட எழும்புவாங்க, பல்ல வளர்க்குங்க, மூஞ்ச சோப்பு போட்டு எழுவுங்க. அந்த சோப்பு கொஞ்சம் கண்ணுக்குள்ளே போட்டோம், கண்ணுக்குள்ளே போய் அந்த சோப்பு கண்ணில் எரிச்சலை உண்டாக்கட்டும். எரிச்சலை உண்டாக்குனா தூக்கம் போகும். பல்ல நல்லா கூடுதலாக 4 தடவை தேய்ங்க. கொஞ்சம் ப்ரெஷ் இங்கே இடித்து வலியை உண்டாக்கட்டும். லேசாக ரத்தம் கசிஞ்சாலும் பரவாயில்ல, அப்படின்னா தூக்கம் போகும். இல்லைன்னா தூக்கம் போகாது. சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல். அதே சமயத்தில் நீங்கள் பாட்டு, என்னைய மாதிரி ஆளுக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே அழகான பாடல்களாக இருப்போம், பரவாயில்ல, ஆண்டவருக்கு உங்கள் குரல் இனிமையாக இருக்கும். சத்தம் போட்டு பாடுங்க, தூக்கம் வராத அளவு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் காலையில் எழும்பியும் ஜெபம் போய் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதிகாலையில் எழுந்து அவர் இருட்டோടെ ஜெபித்தாராம். இன்னொரு வகையான ஜபத்தை குறித்து லூக்கா 6:12 அவர் செய்த ஜபத்தை குறித்து சொல்கிறது. லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபித்து கொண்டிருந்தார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அநேக இடங்களில் முழுரவு ஜபம் உண்டு. 9 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு தான் முடிப்பாங்க. நடுவில் ஒரு பிரேக் உண்டு, முறுக்கும் காப்பியும் கொடுப்பாங்க.
அதுக்காகவே ஒரு சிலர் வர்றது உண்டு. சிலர் முறுக்கு காஃபி குடிச்சிட்டு வெளியே ஓட பார்ப்பாங்க, கதவை அடைச்சிருவாங்க. 5 மணி வரைக்கும் வச்சு என்ன செஞ்சுருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போய் எங்கேயுமே முழு இரவு காத்திருப்பு ஜெபமாயிட்டு, பாதி இரவு ஜெபமாயிட்டு, முன்னிரவு ஜெபமாயிட்டு, எங்கேயுமே முழு இரவு ஜெபம் அதிகமாக நடக்கிறது இல்லை. முழுவதும் தேவனை நோக்கி ஜெபிப்பதில் என்ன ஆசீர்வாதம்னா, தேவன் தன்னுடைய திட்டத்தை நமக்கு தெரிவிப்பார். என்னுடைய கல்வி வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி, ஒரு தனியார் கல்லூரியில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஜான்ஸ் காலேஜில் வேக்கன்சி இருக்குதுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி. அன்றைக்கி பாருங்கள், எனக்கு ரொம்ப தேய்ப்பு. நான் கோயம்புத்தூரில் ஊழியத்தை கேட்ட சூழலில் அன்றைக்கி இருந்துச்சு. இங்கே வரவா, இங்கே எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, அப்போ எனக்கு திருமணமாகலை. இங்கே வரவான்னு ஒரே அவங்களுக்கு உதவியாக இருக்குது, இங்கே வரவான்னு சொல்லி ஒரே குழப்பம். அதனால் அன்றைக்கி இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். திட்டமும் தெளிவாக ஆண்டவர் கோயம்புத்தூர் கல்லூரி வேலையை ராஜினாமா செய்து விட்டு ஜான்ஸ் கல்லூரியில் போய் வேலையை ஒப்புக்கொள்ளுன்னு பேசினார். இந்த முழுசும் ஜெபம் பண்ணோடனே திட்டமும் தெளிவாக ஆண்டோடைய வார்த்தை கேட்க முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஜான்ஸில் போய் வேலையை ஒப்புக்கொண்டேன். இன்றைக்கு வரைக்கும் நான் எடுத்த அந்த முடிவு எனக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்குது. அல்லேலூயா. இரவு முழுவதும் ஜெபித்தால் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்த மெல்லிய குரலில் நம்மோடு உறவாடுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவ்விதமான ஒரு ஜெப பழக்கம். அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது தேவனை கண்டடைய முடியும்னு சொல்லி நீதிமொழிகள் 8:17 சொல்லுது. முழுது ஜெபிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தைகளை நம்மோடு பேசுவார். அப்படி ஜெப வாழ்க்கையில் ஒரு உச்சகட்டமான ஜெப வாழ்க்கை குறித்து லூக்கா 26:30 சொல்கிறது. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள்னு. ஸ்தோத்திர பாட்டு பாருங்கள், எந்த சூழ்நிலையில் பாடுறாங்க பாருங்கள். சிலுவையில் பிறகு அவர் அறையப்பட போகிறாரு. பாடுகள் முந்தின நாள் இரவு முழுவதும் அவரை தூங்க விடாமல் 650 ரோம போர் சேவகர்கள் இயேசுவை சித்திரவதை செய்தார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த பாடுபட கடந்து செல்கிற இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பாட்டை பாடினாராம். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். தேவன் செய்த சின்னஞ்சிறு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து ஏற்பட்ட பொழுது அவருடைய உள்ளம் அதிகமாக சோர்ந்து போனது. அவர் நினச்சார், நம்ம ஆண்டுடைய ஊழியத்தை தானே செஞ்சோம், இப்போ ஊழியத்துக்காக கடந்து செல்ல போகும்போது தானே விபத்து வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி முறுமுறுத்துக்கிட்டு இருந்தார். அந்த முறுமுறுக்கும் போது அவருடைய உடலில் இன்னும் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட பேசினாராம். அவர் சொன்னாராம், உன்னுடைய உடலிலே காணப்படுகின்ற சின்னஞ்சிறு முன்னேற்றத்திற்காகவும் நீ என்னை துதித்து பார், அதுக்கு பிறகு உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குன்னு பாருனாராம். அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பிளட் ரிப்போர்ட் நார்மலாக வந்தால் ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுவாராம். அவருடைய யூரின் டெஸ்ட் நார்மல்னு வந்துட்டுனா தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுவாராம். ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல் வந்தால் உடனே தேங்க்யூ ஜீசஸ். எக்ஸ்ரேயில் பார்த்ததில் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு மருத்துவர்கள் சொன்னால் உடனே தேங்க்யூ ஜீசஸ். இப்படி உள்ள நிலையில் ஏற்படுகிற ஒவ்வொரு முன்னேற்றத்திற்காகவும் அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடைசியில் அவர் பரிபூர்ண சுகம் பெற்றார் என்று அவருடைய பற்றிய சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காளின சுவிசேஷம் மத்தேயு 26:30 இந்த விதம் சொல்லப்பட்டிருக்கு. இதே மத்தேயு 26:39, 42, 44 வசனங்களை என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று அவர் ஜெபிக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஜெபமா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன நல்லதுன்னு நம்மளை விட அவருக்கு தான் தெரியும். சில நேரங்களில் சில ஜெபங்கள் நாம் நினைத்த மாதிரி பதிலை கொண்டு வராது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அது. ஆனால் ஆண்டவர் என்ன முடிவை நம்முடைய ஜெபத்திற்கு கொடுத்தாலும் அது நம்முடைய நன்மைக்கே என்பதை மறந்து போய்விடக்கூடாது. என்றால் ரோமர் 8:28 திட்டமும் தெளிவாய் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனால் என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும்னு ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேவ ஊழியர் அவ்விதமாய் தான் சொல்கிறார். நீ என்ன ஜெபம் பண்ணாலும் ஜெபத்து முடியவில்லை, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை தாரும்னு கேளுங்க. ஒரு நண்பர்களோடு புதிதாக பழகுவதற்கு முன்பதாக அவர்களை பற்றி நமக்கு தெரியாது, அவருக்கு என்ன பிடிப்புன்னு தெரியாது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பழகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னு தெரியுமா? அவங்கள்ட்ட பழகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு பரோட்டா பிடிக்குமா சப்பாத்தி பிடிக்குமான்னு தெரியுமா?
தெரியாது. அவங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா தெரியாது. ஆனால் நெருங்கி பழக பழக பழக, ஓ என் ஃப்ரெண்டுக்கு டீ பிடிக்காது, என் வீட்டுக்கு வந்தால் நான் டீ கொடுக்கக்கூடாது, அவளுக்கு காஃபி தான் பிடிக்கும், காஃபி தான் குடிப்பேன். என் ஃப்ரெண்டுக்கு சப்பாத்தி பிடிக்காது, பரோட்டா தான் பிடிக்கும், வந்தால் பரோட்டா கொடுக்கணும். என் ஃப்ரெண்டுக்கு இட்லி பிடிக்காது, தோசை பிடிக்கும், தோசை தான் சுட்டு கொடுப்பேன். அவன் பழக 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 உங்கள் ஃப்ரெண்டுடைய விருப்பம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தான் நீங்கள் செய்வீங்க, அவங்க விரும்பாததை செய்ய மாட்டீங்க. ஆண்டவரோடு பழக பழக அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய உள்ளத்தின் தாகம் என்ன, வாஞ்சை என்ன நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அவருக்கு பிரியமில்லாத ஜபத்தை நம்ம ஏறெடுப்போமா? நம்ம சுய இச்சைக்கேற்ற ஜபங்களை ஏறெடுப்போமா? அவர் பிரியமில்லாத ஜபத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏறெடுக்க மாட்டோம். அவருடைய ஜப வாழ்க்கை நமக்கு பின்பற்ற தகுந்த முன்மாதிரி. 4வதாக எபிரேயர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 3:1-2. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிதாவுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தாராம். அதாவது பிதா அவருக்கு என்று சொல்லிய அத்தனை காரியங்களையும் அவர் உண்மையாய் செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன காரியம் செய்தோம், உள்ள படிச்சுட்டு இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்கலாம், ஒருவேளை நீங்கள் தொழில் செய்யலாம், ஒருவேளை நீங்கள் விவசாயம் பார்க்கலாம், ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே நாம் உண்மையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையுள்ளவனாக இருந்தாலும் எண்ணாகமம் 12:7 சொல்கிறது. தானியேல் அவனை விசாரிக்கப்படும் அத்தனைத்திலும் அவனை குற்றம் பிடிக்க முகாந்திரம் இருக்குமான்னு தேடியும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால அவனை குற்றம் பிடிக்க முகாந்திரமே இல்லைன்னு தானியேல் 6:4 வேதம் சொல்லுகிறது. நாமும் நம்முடைய பணிகளிலே, நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் உண்மையாக இருக்கணும். நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே அந்த ஆசிரியர்களை கேரி செய்கிறது, தவறான வழிகளில் தேர்வு எழுதுறது, அல்லது அந்த கல்லூரிக்கு புறமான பள்ளிக்கு விதிமுறைகளுக்கு மீறான செயலில் ஈடுபடக்கூடாது. அது தேவன் ஒரு நாள் விரும்ப மாட்டார். நல்லா கவனிங்க, உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு கல்லூரியில் அந்த வெளி சூப்பர்வைசர் வரல, அந்த காலேஜ் பேராசிரியர் தான் இருந்தார். அவர் சொன்னார், நான் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுறேன், நீங்கள் புக்கை திறந்து எழுதிருங்கன்னாரு. எல்லோரும் எழுதுனாங்க. ஒரு பையன், வேற ஒரு திருச்சபையை சேர்ந்த பையன், அவரே அந்த ஆசிரியர், அவர் என்கிட்ட சொன்னார், சகோதர சமயத்தை சேர்ந்தவர், அவர் என்கிட்ட சொன்னார், எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேடா புக்கை பார்த்து எழுதுடா, புக்கை பார்த்து எழுதுடான்னு. அவன் மாட்டேன்ட்டான். ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காதீங்க சார், நான் செய்ய மாட்டேன். சரிடா நீ நல்லா எழுதுறியான்னு தெரியலையே, ஃபெயில் ஆயிரும். பரவாயில்ல சார், அதுக்குன்னு படிக்காமல் போயிடாதீங்க, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்து எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்கன்றக்கா படிக்காமல் போய் என்ன செய்கிறாங்க, அப்படி சொல்லலை. என்ன சூழ்நிலை, ஆசிரியரே சொல்லியும் 3 மணி நேர தேர்வுலையும் அவன் தொடவே இல்லைன்றார், புக்கு திறக்க மாட்டேன்ட்டார். அவனை எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் புக்கு எடுக்க மாட்டேன்ட்டான்றார். பாருங்கள் எவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள் தேவ பிள்ளைகள். அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆசிரியர்களை பகுடி செய்வது, கேலி செய்வது, பட்ட பெயர்களை வைத்தவர்களை கூப்பிடுவது, இதெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. இப்போ நான் நல்லா சொல்லுவேன், நான் முந்தைய இங்கே சேப்பல்லே சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலில் காலேஜில் என்ன செய்வாங்க இந்த பிள்ளைங்க, ஊரில் என்ன செய்வாங்கன்னா சண்டே கிளாஸ் எடுப்பாங்க, ஊரில் விபிஎஸ் எடுப்பாங்க, ஊரில் 7 வசனம் இருக்குல்ல பெரிய வெள்ளி, அதில் ஒரு வசனம் பேசிடுவாங்க. ஆனால் காலேஜுக்கு வந்தால் சேப்பல் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற பிள்ளைகள் ஏதோ தவறாக நினச்சிடக்கூடாது, மற்ற பிள்ளைகள் மத்தியில் என்ன பண்ணிடக்கூடாது, இவன் என்ன பக்தியாக இருக்கா, இவன் சேப்பல்லே கிடக்கா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஊரில் ஒரு வேஷம், இங்கே ஒரு வேஷம். ஊரில் சண்டே கிளாஸ், இந்த பிள்ளைகளெல்லாம் அங்கே ஜபமெல்லாம் அங்கங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாட்டெலாம் சொல்லி கொடுப்பாங்க. அங்கே ஊரில் அது ஊரில். இங்கே காலேஜில் எல்லா மதத்தினர் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சிருவாங்க. மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன்றார். இன்னொரு இடத்துல மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ தூதருக்கு முன்பாக மறுதலிப்பான்றார்.
நீங்கள் எங்கேயும் உங்கள் சாட்சி விளங்க பண்ணணும். மத்தேயு 5:16 பானிஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது. ஆண்டவருடைய பிள்ளைகள் 4 பேர் மத்தியில் ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு சொல்கிறதுல என்ன மகிமை இருக்குது? ஆண்டவர் அறியாதவர்கள் மத்தியில் தானே ஆண்டவர் நம்ம செஞ்ச நன்மைகளை சொல்லணும். சும்மா ஒரு 10 கிறிஸ்தவர் இருக்க கூட்டத்தில் ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சார் என் வீட்டில் ஒரு படி பால் கூட கறந்துட்டேன் அலே லூயா அப்படின்னு சொல்லல என்னமா இருக்குது? ஆண்டவர் அறியாதவர்கள் மத்தியில் சொன்னால் தானே அவங்களும் நம்மளை பின்பற்றி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடையில் காஃபி நல்லா இருக்குது, அடுத்த இடமா ஃப்ரெண்டு அந்த கடைக்கு போகும்போது சொல்லுவோம்ல அங்கே காஃபி நல்லா இருக்குது அந்த கடையில் போய் குடின்னு. தேவனை அறிந்த நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சாட்சியிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 25:21-23 கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையில் PhD முடிக்க ஆண்டோருக்கு கிருபை செஞ்சுருக்காரு. நான் பிஜி கிளாஸ்க்கெலாம் எடுத்துட்டேன். நான் ஆரம்பத்தில் நான் எந்த கிளாஸுக்கு டீச் பண்ணேன்னு தெரியுமா? நல்லா கவனிக்கணும் வாலிப தம்பி தங்கைகள், என்னோட படிப்பு கேட்ட வேலை கிடைக்கும் வரை நான் வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், ஆண்டவர் தருவார். ஆனால் கிடைச்ச வேலையை உண்மையாக செய்யுங்க, ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல எடுத்தது 2ஆம் கிளாஸுக்கு ஜென்ரல் நாலேஜ் எடுத்தேன். 2nd ஸ்டாண்டர்ட் 2ஆம் வகுப்புக்கு ஜென்ரல் நாலேஜ் எடுத்தேன். 3ஆம் வகுப்புக்கு இங்கிலீஷ் எடுத்தேன். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார். அதுக்கு பிறகு தான் 12th டீச்சராக போட்டாங்க. 3ஆப்பு 4ஆப்பு 5ஆப்பு 6ஆப்பு சின்சியராக எடுக்கிறத பார்த்து இன்னொரு ஸ்கூலில் 12th எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு பிறகு காலேஜ், அதுக்கு பிறகு பிஜி. இன்றைக்கி ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கே பாடம் எடுத்துருக்குறேன், PhD ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போது நல்லா கவனிங்க, நம்ம என்ன பொறுப்பு ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை உண்மையாக செஞ்சோன்னா கண்டிப்பாக உயர்த்துவார். அதே ஊழியத்தில் ஒரே நாள் இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் பெரிய கன்வென்ஷனில் பேச ஆண்டவர் கிருபிச்சிருக்காரு, டிவியில் பேச ஆண்டவர் கிருபிச்சிருக்காரு. ஒரே நாள் அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் தரல. முதல்ல நான் செஞ்ச ஊழியம் ஸ்கிரிப்சர் கிஃப்ட் மிஷன், விசுவாச கைப்பிரதி கழகம், இங்கெல்லாம் ஏராளம் ட்ராக்ஸை வாங்கி ஆடுற இடத்துலலாம் கொடுத்துடுறது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொடுத்துடுறது. அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நாங்கள் பிஷப் கல்லூரியில் MCA படித்தேன். நல்ல ஒரு கிறிஸ்தவ கல்லூரி. 2 ரிட்ரீட் நடத்துவாங்க. ஒரு 1 அகடமிக் இயருக்கு 2 ரிட்ரீட் நடக்கும். ரிஜாய்ஸ் ஃபெட்டஸ் ஃப்ரீன்னு 2 ரிட்ரீட் நடத்தும். இதில் அந்த 2 ரிட்ரீட்லையும் ஏன் வேலை என்ன தெரியுமா? அந்த ரிட்ரீட்டுக்கு மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 1 மணி வரைக்கும் ஆடிட்டோரியத்தில், பழைய ஆடிட்டோரியம், இப்போ உள்ள ஆடிட்டோரியம் நல்லா இருக்குது, அழகாக AC வச்சு கட்டிட்டாங்க பிஷப் காலேஜ் திருச்சியில். இந்த பழைய ஆடிட்டோரியத்தில் 1 மணி வரைக்கும் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய PA சிஸ்டம் இசை கருவிகளெல்லாம் அந்த ஆடிட்டோரியத்தில் வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கு காவலாக நாங்கள் ஒரு 3 பேர் அங்கே படுத்து கிடப்போம். பயங்கரமாக கொசு கடிக்கும், பெரிய பெரிய கொசு, கொஞ்சம் விட்ட ஆட்களே தூக்கிட்டு போயிடும். சோமாலியாவில் இருக்க வேண்டிய கொசுலாம் வந்துடும் அங்கே. அப்போ ஏசியும் கிடையாது, ஃபேனும் வேலை செய்யாது. இந்த கொசு கடியில் ராத்திரி முழுசாக அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு காவலாக படுத்து கிடப்போம். காலையில் அந்த ஜாலியாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மியூசிஷியன் போட்டுட்டு இருப்பாங்க, எங்களுக்கு தூக்கமாக வரும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஸ்டீஃபன் ஒரு பையன் இருந்தான், அவன் நல்லா கீபோர்ட் ப்ளே பண்ணுவான். என்கிட்ட ஒரு சைக்கிள் ஒன்று இருந்துச்சு, அவன்கிட்ட சைக்கிள் கிடையாது. அதனால் அவன் கீபோர்ட் போடுற இடத்துக்கெல்லாம் என் சைக்கிளில் அவனை பின்னால் வச்சுக்கிட்டு, அவன் இப்போ நான் இருக்கிறத விட அப்போ இன்னும் 2 மடங்கு இருப்பான். அவனையும் தூக்கிட்டு போய் அழுத்த முடியாமல் அழுத்திக்கிட்டே வண்டியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா மியூசிக் போடுற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாலும் இவன். இன்றைக்கி ஆண்டவர் அந்த ஊழியத்தை பார்த்து தான் பெரிய பெரிய ஊழியத்தை பிறகு கையில் கொடுத்தாரு. இப்போ என்ன நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு கொடுக்குதோ அது உண்மையாக இருக்கணும். ஒரு தடவை ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சண்டை வந்துட்டு, போர் வந்துட்டு. இந்த போருக்கு அவங்க ஹைதர் அலி என்ன சொன்னார்னா, கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக எனக்கு யாரை தூதுவராக அனுப்பணும்னா ஷ்வார்ட்ஸையர் தான் அனுப்பணும், வேறு யார் தூதுவராக வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாதிரியார் உண்மையானவர், அவர் எங்களை ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார், அதனால் கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக என்கிட்ட பேசுகிறதுக்கு ஷ்வார்ட்ஸையரை தவிர வேறு யார் வந்தாலும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த அளவுக்கு அப்படி உண்மை அவர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய செயல் ஒவ்வொன்றையும் உலகமே உற்று நோக்கிறபடினால்தான் நம்ம உண்மையுள்ளவர்கள் இருப்பதில் கவனமாக இருக்கணும். ஒரு தடவை சாந்தி நேரில் ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, அப்போ பாளையங்கோட்டை சாந்தி நேரில். நாங்கள் அப்போ அங்கே இருந்தோம். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். அங்கே ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. என்னடா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கஷ்டப்படுவான்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏராளம் பெண் பிள்ளைகள் அழுக்கு வேஷ்டி உடுத்திட்டு தான் அந்த ஐயா போஸ்ட் ஆஃபீஸுக்கு வருவாங்க. ஒரு நாள் என்கிட்ட ஒரு 350 ரூபா கூட கொடுத்துட்டாங்க.
நான் சொல்கிறது 2002 இருக்கும் 2003 இருக்கும். 350 ரூபா கூட கொடுத்துட்டாங்க. நான் ஆலங்குளத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருந்தேன். ஐயாவுக்கு தெரிஞ்சால் இன்றைக்கி எவ்வளோ வேதனைப்படுவார். ஒவ்வொரு ரூபாயும் கவனமாக செலவழிக்கிற மனுஷன். 350 ரூபா யார்கிட்ட கொடுத்தோமோ, எப்போ கொடுத்தோமோ, என்ன கொடுத்தோமோ. இப்போ 350 ரூபா கிட்டத்தட்ட 3000 ரூபா 4000 ரூபாய் சம்மன் வச்சுக்கிடுங்களேன். அப்படின்னு பதறி போயிடுவாரன்னு சொல்லி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் 9 மணிக்கு திறக்குமா, நான் 8 மணிக்கே அங்கே போய் நின்றுட்டேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திறந்து இவர் கணக்கை பார்த்து அந்த ரூபா லாஸ் ஆனதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னால் அவர் கையில் இருந்த 350 ரூபாய் கொடுத்துடணும். அதே மாதிரி என்னை பார்த்து அப்படியே திடுக்கிட்டு இப்படி பார்த்தாரு. அந்த ரூபாயை கொடுத்தோடனே அவர் முகமே அப்படி மலர்ந்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவங்க ஏமாற்ற மாட்டீங்க. தூத்துக்குடியில் ஒரு ஃபெர்னாண்டஸும் இப்படி தான் அவர்கிட்ட கூடுதலாக தெரியாமல் ரூபா கொடுத்துட்டேன். ஆர்சிக்காரர் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் பத்திரமா என்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. நீங்கள் ஒரு நாள் ஏமாற்ற மாட்டீங்க சார் அப்படின்னார். எனக்கு ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்ம தவற விடக்கூடாது. நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட இருந்த ஒரு சுவாபம் அது. அடுத்தபடியாக ஆண்டவர்கிட்ட இருந்த ஒரு சுவாபம் 1 பேதுரு 1:15-16 வசனங்கள். 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் பரிசுத்தர். யோவான் 8:46 வாசிக்க கேட்போம். யோவான் 8:46. நேராக தூக்க வர ஆரம்பிச்சு. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். பாவிகளை நேசித்தார். பாவிகள் மத்தியிலே வசித்தார். ஆனால் அவர்களை போல பாவம் செய்யவில்லை. அவரை போல நாம் மாதிரியாய் வாழ வேண்டும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே அடியார் நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையை எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை பாரும் தந்தையை மனம் நொந்து மருளுகின்றே பரிசுத்தம் கெஞ்சுகின்றே மனம் நொந்து மருளுகின்றே பரிசுத்தம் கெஞ்சுகின்றே பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. 1991 என்னுடைய 18வது வயதில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுத்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்டேஜ்லேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வகையில் பொறாமையாகவும் இருக்குது. ஏன்னா என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்கள் அம்மா கட்டாயப்படுத்துவாங்க. எங்கள் தாத்தா ஈர்வாளாக இருந்தாங்க. அந்த கட்டாயத்தினால கொஞ்சம் ஆண்டவர் அப்பப்போ தேடிக்கிடுவேன். கொஞ்சம் மற்ற பாடத்தை மாதிரி பைபிளை படிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த சம்மந்தம். சிறுவர் ஊழியர்கள் வருவாங்க எங்கள் பள்ளிக்கூடத்தை. அப்படி செய்ய உங்களை சொல்லலை. அப்படி செஞ்சதுக்காக வருத்தப்படுறேன். ஏன்னா காலம் பொன்போன்றது. நம்ம இழந்த நாட்கள் ஒரு நாளும் திரும்ப வராது. இயேசுக்காக செஞ்ச வாய்ப்பு கிடைச்சும் செய்யாமல் போச்சுன்னா அது வருந்தத்தக்க விஷயம். நான் சொல்கிறத பெருமையோடு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. சிறுவர் ஊழியர்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல வருவாங்க. பாவம் அவங்களே வேறு வேலை கிடைக்காம முதல்ல கொஞ்சம் ஊழியம் செய்வோமா அப்படி வந்தவங்க பாம்போல் இருப்பாங்களா. அவளை எவ்வளோ பாடாப்படுத்தணுமோ படுத்தி ஐயா விட்டா போதுன்னு ஓடி போயிடுவாங்க. ஒரு தடவை வந்து சிறுவர் ஊழியர் அடுத்த தடவை எங்கள் ஸ்கூலுக்கு வர மாட்டார் நாங்கள் படுத்துகிற பாட்டில்.
இன்றைக்கி வேதனையாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நான் கல்லூரிக்கு வந்தேன், எங்கள் ஊர்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு, எனக்கு தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லை, என்ன செஞ்சாலும் கண்டுக்கிட்டதுக்கு ஆள் இல்லை, மனம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் என்னெல்லாம் செய்ய ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் செய்கிறதுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஏராளம் பள்ளிகள் எங்களை சுற்றி இருந்தது, கல்லூரிகள் இருந்தது. எங்களுக்கு காலேஜில் அடிக்கடி ஸ்ட்ரைக் வரும், 11 மணிக்கே முடிஞ்சிடும். ட்ரெயின் சாயங்காலம் 6:30 மணிக்கு தான். அது வரைக்கும் என்ன செஞ்சாலும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. மனம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நாங்கள் என்ன செய்வோன்னா, என்னுடைய கல்லூரிக்கு எதிரில் எங்கள் கேன்டீன், எங்கள் சேவிஸ் காலேஜ் கேன்டீனுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் கிரவுண்ட் அப்போ கிடந்துச்சு. அங்கே கிரிக்கெட் விளாடுவோம். ஒரு நாள் லைட்டு அந்த இடத்துல அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு. இன்னும் இந்த தழும்பு இந்த கையில் இருக்கும், இந்த பந்தை பிடிச்சதில் அதை கீறி வீட்டுக்கு வந்தேன். காய்ச்சல் பயங்கரமாக வந்துட்டு, சரி இந்த லைட்டாக கையில் அடிபட்டதான் வந்துட்டு போல் காய்ச்சல்னு சொல்லி எங்கள் அண்ணன் இங்கே ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன். அண்ணன் இல்லை, அண்ணியும் ஒரு டாக்டர் தான். 2 ஊசி இங்கே ஃபீவரை குறைக்கிறதுக்கு போட்டாங்க. ஃபீவர் குறையில, பயங்கரமாக வந்துட்டு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. அடுத்த நாள் வாழ்க்கையிலே முதல் முறையாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கையை பிடிச்சி 4 நேர்ஸ் முதுகு பிடிச்சிக்கிட்டாங்க. ஊசியை குத்தி அந்த குளுக்கோஸை ஏற்றும் போது, அதே மாதிரி பெர்மனெண்ட்டாக போடுற குளுக்கோஸ் கிடையாது, குத்தி எடுப்பாங்க. உயிரே போயிட்டு. வாழ்க்கையில் அந்த மாதிரி வேதனை அனுபவிச்சது இல்லை. நான் நல்லா இருக்கேன்னு நான் ஆள் நல்ல பெரிய பெரிய பாஜானுபாகன ஆட்களே இந்த ஊசியை கண்டா ஓடுவாங்க. போட்டு குளுக்கோஸ் வாழ்க்கையில் முதல் முறையாக குளுக்கோஸ் ஏற்றி படுக்க போட்டாச்சு. ஒரு 4 மணி நேரம் அப்படியே கிடக்கேன். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. மனம் போல் திரிஞ்சோமே, ஆடினோமே, ஓடினோமே, சாடினோமே, ஒருத்தரும் தடுக்க முடியல. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 4 மணி நேரம் படுத்து கிடக்கோமேன்னு அதே வேதனையாக இருந்துச்சு. அடுத்து எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாட்ட சொன்னதை கேட்டு இன்னும் பயமாயிட்டு. எங்கள் அண்ணன் சொன்னாங்க, சித்தி இவனுக்கு ஏராளம் இன்ஜெக்ஷன் கொடுத்தும் ஃபீவர் ஒரு சொட்டு கூட குறைய மாட்டேங்கி, இவனுக்கு மூளை காய்ச்சல் வந்திருக்குமோ, பிரெயின் ஃபீவர் வந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறேனால அந்த மூளை காய்ச்சல் பிரெயின் ஃபீவர் வார்த்தை கேட்டோன்னே அவ்வளோ தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன் தூக்கி வாரி போட்டுச்சுன்னா, எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒரு சார் இருந்தாங்க. அவங்க மகா அந்த அக்கா நல்ல ஸ்ட்ராங்கான அக்கா. 6ஆவது படிக்கும்போது நல்லா சைக்கிள் ஓட்டி எங்கள் அப்பாவுக்கு சிக்கன் பாக்ஸ் வரும்போது தென்னை மரத்தில் ஏறி இளநி வெட்டி எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தவங்க. அந்த அக்கா அந்த மூளைக்காய்ச்சல் பிரெயின் ஃபீவர் வந்து படுத்த படுக்கையாகி அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்கு படிக்கல நடந்து அப்படியே மறித்து போனாங்க. எனக்கு அந்த காட்சி தான் கண் முன்னால் வந்துச்சு. ஐயோ 4 மணி நேரம் இந்த ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டு ஊசியை ஏற்றுறதே தாங்க முடியாமல் இருந்துக்கோம, ஆயுசு பூரா படிக்கிறது தான் கிடக்கணுமா ஐயோ அப்படின்னு சொன்ன உடனே தான் ஆண்டவருடைய ஞாபகம் வந்துச்சு. கஷ்ட நேரத்தில் தானே நம்ம ஆண்டவரை தேடுறோம். அன்றைக்கி நேரம் ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மனம் இறங்கும். எத்தனையோ இதில் எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம தேடுவேன், சரியாக்கிடுவீர், பழையபடி பாவம் செஞ்சுருவேன். இந்த தடவை அப்படி உண்மை ஏமாற்ற மாட்டேன், என் பாவத்தெல்லாம் மன்னியும். எத்தனை தடவை எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மாலாம் போதனை கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் மனம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஐயா தயவு செய்து என் பாவத்தை மன்னியும், உடைய தூய ரத்தத்தினாலே என்னை கழுவும். அது மட்டும் இல்லை, அந்த பாவத்துக்கு காரணமான நோயை குணமாக்கும் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். பாருங்க, நான் நினச்சேன் மாத கணக்காக வருஷ கணக்காக படுத்த படுக்க ஆயிடுவேன்னு. ஆனால் நான் ஜெபம் பண்ணோன்னே அப்படி நல்ல வேத்து வளைஞ்சுது. உடனே அன்றைக்கே ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல ஃபீவர் விட்டு அன்றைக்கி மாலையே நான் ஆஸ்பத்திரி விட்டு பரிபூர்ண சுகத்தோடு வெளியே ஆண்டு கிருபிச்சது. அல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கினாராம். அப்போது அன்றைக்கே அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து வசன ஸ்டிக்கரை ஒட்டி போட்டேன். தேவனோடு நடக்கனுடைய பயணம் அந்த நொடியிலிருந்து ஆரம்பமானது. பாருங்கள், நான் அதுக்கு ஒரு பஸ்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் எங்கள் தாத்தா வீட்டு மாடியில் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அளவில்லாமல் என்னை நிரப்பினார். அதுக்கு பிறகு நான் வந்து எம்சிஏ படிக்கிறதுக்காக திருச்சி பிஷப்பியர் கல்லூரிக்கு வந்தேன். இந்த 3 ஆண்டுகள் எத்தனையோ பாவ சோதனைகள், ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே, தேவ கிருபையினாலே எல்லாவற்றிலும் வெற்றியடைய தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமமாக இருந்தானா. அப்போ நம்மளை சுற்றி உள்ள சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய், ஒரு யோசேப்பாய், ஒரு தானியேலாய், ஒரு எஸ்தராய் உங்களை பரிசுத்த ஜனமாய் தெரிந்தெடுக்க தேவனால் முடியும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு பரிசுத்த ஜாதி. தேவன் ஒரு விசேஷ நோக்கத்திற்கு தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மற்றவர்களைப் போல உண்டு உறங்கி மரித்து
மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிற சாதாரண வாழ்வுக்காக தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. தேவன் ஒரு விசேஷ காரியத்திற்கு தேவனுக்கு கடைசியாக 6 காரியங்களை தியானிச்சிருக்கோம். கடைசி ஒரு ஆள் எழுப்பி விட்டு ஏழையும் கேட்க போகிறேன். அடுத்து பாருங்க, ஆண்டவர் எப்படி இருந்தாராம். யோவான் 13:5 வாசிக்க கேட்போம். இல்லை சாரி யோவான் 13:1 வாசிங்க. யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவருடைய அன்பு நாம் பின்பற்ற இந்த மாதிரி தேவன் நமக்கு 2 முக்கியமான கட்டளை கொடுத்திருக்கிறார். மார்க் 12:29, 30, 31 வாசிக்க கேட்போம். மார்க் 12:29, 30, 31. 2 காரியங்கள் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, நம்மை நேசிப்பது போல மற்றவர்கள் நேசிக்க வேண்டும். தேவனாய கர்த்தரிடம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்றது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு அனைவருக்கும் தெரிந்த வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4:8-16 வசனங்கள் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை போல நாம் நேசிக்கணுமா? பல மாதங்களுக்கு முன்பதாக பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்தது. கேரள மாநிலத்தில் ஒரு சகோதரர் வேலை பார்த்து வந்தார். கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அரபு நாடுகள் ஒன்றிலே வேலை பார்த்து வந்தார். ஒரு நாளிலே அவருடைய சொந்த ஊருக்கு வந்தார். வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணும் ஏக்கத்தோடு அவர் சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தோன்னே அவருக்கு அந்த சாப்பாட்டில் கை வைக்க மனசு இல்லை. 2 பிள்ளைங்களையும் உள்ளே கூப்பிட்டார். அந்த 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு அவங்கள நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட வச்சு வேடிக்கை பார்த்தார். அதற்கு பின்பு அவர் சாப்பிட்டார். பில்லை எதிர்நோக்கி காத்திருக்கார். பாருங்கள், யாருடைய அன்பு சிறந்ததுன்றதை பாருங்கள். அவருக்கு ஒரு பில் வந்துச்சு. இந்த ஹோட்டலுக்காரர் ஒரு பில் அனுப்பியிருந்தார். அந்த பில்லை என்ன இருந்தார் தெரியுமா? எங்களுடைய ஹோட்டலிலே மனிதாபிமானத்திற்கு விலை கிடையாது. சாப்பிட்ற பொருட்களுக்கு விலை உண்டு, ஆனால் மனிதாபிமானத்திற்கு விலை நாங்கள் வைப்பதில்லைன்னு எழுதியிருந்தாராம். இவருடைய அன்பு சிறந்ததா அவருடைய அன்பு சிறந்ததான்னு போட்டி போட்டாங்க. பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாய் நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவரை பாருங்களா, அவர் மத்தேயு 11:19 சொல்கிறது, அவர் பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். ஆயக்காரரும் பாவிகளையும் அவர் நேசித்தார். அந்த நாட்களில் சமுதாயத்தில் புறம்பை தள்ளப்பட்டவர்கள், அவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களை ஆண்டவர் நேசித்தார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாஸ்தவனை இப்போ முடிச்சிடுறேன். சகேயு என்ற ஒரு மனிதன், அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன், சமுதாயத்தினால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்லுகிறார், சகைவே நீ சீக்கிரம் இறங்குவா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவர் தங்க வேண்டும் சொன்ன உடனே அவன் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு அழைத்துட்டு போனான். அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவன் சொல்கிறான், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழை கொடுக்குறேன், எவனிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டா நாளத்தனையாய் திரும்ப கொடுக்குறேன். யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் அகப்பட்டு கொண்ட ஒரு பெண், அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யோவான் 8:11, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. சமுதாயத்தில் தள்ளப்படி. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண்ணை தேடி வந்தார். அவளுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பதை பற்றி நேரம் எடுத்து சொல்லி கொடுத்து விட்டு சென்றார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த நகரத்திலே பாவியான பெண் வந்து பரிமள தைலத்தை எடுத்து அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து துடைக்கிறாள். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அவரை போல நாமும்
மற்றவர்களை நேசிக்க வேண்டும். 7 காரியங்களை இப்போ யார் சொல்கிறான்னு பார்ப்போம். சொல்லுங்கள், சொல்லிடுறீங்களா? மைக்கில் சொல்லணும். இயேசுவின் பின்பற்ற தந்த மாதிரின்னு 7 காரியங்கள் சொன்னேன்ல. சாந்தம், வெரி குட். தாழ்மை 2, ஜெபம், அவருடைய ஜெப வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி. உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும். இன்னொன்று என்னது? பரவாயில்ல, அம்மா சொல்லிட்டாங்க. ஒரு 100 ரூபாம்மா பரிசாக கொடுத்துடலாமா ஐயா கையால்? வாங்கம்மா. ஐயா எல்லாரும் கை தட்டுங்க. அம்மா சொல்லிட்டாங்கல்ல. ஜெபம் அன்புள்ள பரம தகப்பனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நாளல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதிலோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்குத்தாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நன்றி ஏசப்பா. உம்முடைய திவ்ய சுவாபங்கள் எங்களிலே காணப்பட கிருபை செய்தலும். இது மாத்திரமல்ல, ஆவியின் கனியான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதுவரையிலும் நாங்கள் வளர ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்னும் கிட்டி சேர கிருபை செய்தருளும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல், பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல், பூமியில். அப்பா, இந்த தெருப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரயாசப்பட்டு இந்த தெரு ஜப கூட்டத்தை ஒழுங்கு செய்த ஒவ்வொரு உள்ளங்களையும், இல்லங்களையும், குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பிள்ளையுடைய தேவையை சந்தியும். வியாதியினால் பலவீனப்பட்டவர்களை குணமாக்கும், வியாதியினால் பலவீனப்பட்டவர்களை குணமாக்கும். இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. பாடல் பாடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாடல் பாடிய நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. அருமையான குருவானவர் ஐயா அம்மா கண்மணி மகளை ஆசீர்வதிங்க. ஆலய பெரியோர்கள், கமிட்டி அங்கத்தினர்களை ஆசீர்வதிங்க, தாய்மார்களை ஆசீர்வதிங்க, வாலிப தம்பி தங்கைகளை ஆசீர்வதிங்க, பாடல் பாடிய பிள்ளைகளை ஆசீர்வதி, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகள், பிபிஎஸ் எடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஆலய குயரில் இருக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. நன்றி இயேசு சுவாமி. ஆலயத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த தெருவில் உள்ள அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நன்றி, 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 நன்றி. சகல துதியும், கனத்தையும், மகிமையும், வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் நிறைவு ஜெபம் செய்வோம். இந்த தெருவில் இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த தெருவில் வசிக்கிற எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நில்லுங்க. எல்லா பெயர்களையும் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். திரு செல்லையாம், திரு சேம் கோயில்ராஜ், திருமதி பூவம்மாள், திரு எல் வேல்சாமி, திரு எஸ் ஆசிர் சிங், திரு ஆ சாமுவேல் திருத்துவராஜ், திரு டி தேவசகாயம், திரு ஏ ஆசிர் ரத்தினராஜ், திரு ஏ பவுல் திருத்துவராஜ், திரு எஸ் செல்வின்துரை, திரு கோயில் அற்புதமணி, திரு கே சாமுவேல் வேதமாணிக்கம், திரு கே ஆசிர் செல்வராஜ், திரு கே யோவான் ஸ்டீபன், திரு பாப்பையா, திரு பி வேல்சாமி, திரு ஆ துரைராஜ், திருமதி சரோஜா, திரு டி பாஸ்கர், திருமதி பாப்பா, திருமதி பி ஜான்சன், பி ஞான பிரின்ஸ், பி பாஸ்கர், திரு ஜெயராஜ், திரு ஜெயக்குமார், திரு பெத்தில்ராஜ், ஜெயபாக்ய செல்வி, திரு வினோத், பேபி விஜிலா, திரு இமானுவேல் அருண்,
ஜூலியட், திரு மரிய செல்வம், லின்சி. நாம் ஜெபிப்போம். அன்பரை இந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் பெயர்களை வாசிக்கின்றன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, சிறியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த திருத்துவ ஆலயத்திலிருந்து நாங்கள் இழந்த நாட்களிலே ஆவிக்குரிய நன்மைகளை ஆண்டவரத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக கூடி வந்து ஜெபிக்க தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான தெருவிலே வசிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக, குடும்பங்களுக்காக உங்களுக்கு நன்றி. இவர்களையும் உங்களுடைய வாஞ்சைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த தெருவிலே ஒரு ஜெபக்கூட்டம் வைக்கணும். எங்கள் வாழ்விலே, குடும்பங்களிலே ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி மிகவும் அவங்க பிரயாசத்தோடு, உழைப்போடு, ஜெபத்தோடு ஆண்டவரை செலவு செய்து இந்த இடத்துல ஒழுங்கு செய்திருக்கின்ற காரியங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் இந்த நேரத்திலே அளவில்லாத அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே வர உதவி செய்யுங்க. அருமையான உடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே இவ்வளோ நேரம் உட்கார்ந்து சிந்திக்க, தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள், உம்முடைய குணங்கள், உம்முடைய பண்புகள், நற்கிரியைகள் எங்களிலே காணப்பட அருள் தாங்க. ஒருவேளை இந்த நாட்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றி உண்மை போல நாங்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் பாத்திரங்களாய் காணப்பட அருள் தாங்க. கர்த்தாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தெருவில் வசிக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிற சௌரி ஜெர்லின், சௌரி நிர்மலாவுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை கர்த்தருக்குள்ளே வளர்க்கப்பட கிருபைச்சாங்க. தெருவில் வசிக்கிற மக்களுடைய வேலை, பணிகள், விவசாயம், தொழில்கள், வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை மிகுந்த பலனை கர்த்தர் கட்டளையிடுங்க. வாகனம் ஓட்டுகிறவர்கள் வாகனங்களிலே போகும்போது வரும்போதும் முன்னும் பின்னும், வலப்பக்கம் இடப்பக்கம், மேலும் கீழும் உடைய பாதுகாப்பு கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. தீமைகளை காத்துக்கொள்ளுங்க. நல்ல பிரயாண கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. அருமையான வசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நாசமோசங்கள், பொறாமை கண்கள், வன்கண்கள், எரிச்சல் நாவுகள் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை எந்த விதமான போராட்டங்களோ தீமையோ அணுகாதபடிக்கு வேலையெடுத்துக் கொள்ளுங்க. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரையும் பேரை ஆசீர்வதிங்க. மட்டுமல்ல, திருச்சபையிலிருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், ஊழியக்காரர் வந்திருக்கிறோம், சபை மக்களாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த ஜெபக்கூட்டம் இந்த குடும்பத்தினருக்கு, தெருவினருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று அவர்கள் கர்த்தருக்கு சாட்சி சொல்ல கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவரும் ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தேவையோடு இருக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. போராட்டங்கள் நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா துன்பங்களும் இன்பமாய் மாற கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த கால கூட்டங்களில் கர்த்தர்களை ஆசீர்வதித்தார், வாழ்க்கையில் பெரிய விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு திட சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இரவில் எங்களோடு இருங்க. நாசமோசங்கள் விலை காத்துக்கொள்ளுங்க அப்பா. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்த ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரொஃபஸர் சாருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அவனுடைய எல்லா பிரயாசங்களுக்காக நம்மை துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபையும் பாதுகாப்புகள் அனைவரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பகலையும் அவன் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி அடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பங்கி பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.